ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 27. சித்ரா கூறியதைக் கேட்ட ஆதிதேவன் கூட்டத்தில் இருந்து நழுவிச் சென்ற தீனாவை எண்ணி பல்லை கடித்தான். இருந்தும் முகத்தில் ஏதும் காட்டாது அமைதி காத்தவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சாய்கரன் தான், அவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ். சோ இதுல அடிக்கடி ஒன்னா பாக்குறதுல என்ன இருக்கு? அது அந்த தீனா கிட்ட யாரும் அவ்வளவா பேச்சு வச்சுக்க மாட்டோம். முக்கியமா ஹேமாக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. முகத்தை வெளிப்படையாவே சுளிச்சிருவா. சொல்லப்போனா அது அ- அமிழ் மட்டும்தான் அவன்கிட்ட பேசுவா என இருவரையும் தயக்கமாய் பார்த்து கூறியவள் அமைதியாகிவிட, குரலை செருமிக் கொண்டு தன் ஆளுமையான குரலில், தீனாவும் அமிழ்தினி கிட்ட பேசுவானா? ஹா, பேசுவான். அவனுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் அமிழ் கிட்ட தான் கேட்பான். அவளும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு இதுல தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அது ஏன் தீனா அமிழ்தினி கிட்ட மட்டும் ஹெல்ப் கேட்கணும்? அவளுக்கும் அப்பா அம்மா இல்லாததால சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறதுல இருந்து நிறைய பேரு அவளை கிண்டல் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல ஸ்கூல்லயே அழுத்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லியிருக்கா. இப்ப காலேஜ் வந்துதான் கொஞ்சம் மாறியிருக்கா. அவள மாதிரியே தீனாவையும் அவனோட அப்பியரன்ஸ் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அமிழ்தான் அவங்கள திட்டி தீனா கிட்ட அவளாதான் பேச ஆரம்பிச்சா. முதல்ல தீனாவும் அவகிட்ட பேச மாட்டான். பட் இவளா போய் போய் பேசவும் அவனும் பேசி இப்ப அவனுக்காக எந்த ஹெல்ப் வேணும்னாலும் செய்வா. தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஒரு முறை நீங்க அவன்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னீங்களாமே, அதையும் என்கிட்ட சொன்னா அமிழ். நாங்களும் பேச மாட்டான்னு பார்த்தா, அவ அதுக்கப்புறம் தான் ரொம்ப பேச ஆரம்பிச்சது. நான் கூட ஒரு முறை கேட்டேன். அவர் சொல்லியும் ஏன் தீனா கிட்ட பேசுறேன்னு. அதுக்கு அமிழ் தான் பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தா. ஏனோ இந்த கூற்றில் ஆதிதேவனுக்கு ஒரு மாதிரியானது. தன் அவளுக்குத்தான் மட்டும்தான் முக்கியம் என்று. ம், சரி. ஹேமாவும் தீனாவும் ஏன் அடிக்கடி பேசிக்கிட்டாங்க என்ற சாய்கரனின் கேள்விக்கு, அதுதான் தெரியல சார். நானும் பார்த்திருக்கேன். அவன்கிட்ட என்ன பேசினேன்னு கேட்டா ஹேமா எந்த பதிலும் சொல்ல மாட்டா. ஒரு முறை ரொம்ப கேட்கவும் சட்டுன்னு, இதெல்லாம் கேட்க நீ யாருன்னு கேட்டுட்டா சார். ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, அப்படி அவங்க பேசும்போது அவங்க 2 பேரோட முகமும் எப்படி இருக்கும்? தீனா முகம் ஒரு மாதிரி வெறியா இருக்கும் சார். எனக்கு அப்படி அவனை பார்க்கும்போது அப்படியே பயம்தான் வந்துச்சு. ஹேமா ஏதோ கெஞ்சிக்கிட்டு அழற மாதிரியே பேசுவா சார். எப்படிலாமோ கேட்டு பார்த்தேன் சார் அவகிட்ட. பட் பதிலே சொல்ல மாட்டா. தீனா கிட்ட பேசி பாத்தீங்களா என்ற ஆதிதேவனின் கேள்விக்கு, அவன்கிட்ட ஒரு முறை கேட்டேன் சார். அதுக்கு அவன் கோபமா பேசினான். உன் ஃப்ரெண்ட் ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளை படிக்கிற வேலைய மட்டும் பார்க்க சொல்லு. தேவையில்லாம ஏதாவது பண்ணி லைஃப ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லுன்னு சொன்னா சார். ம். ஓகே சித்ரா. தேங்க்ஸ். நீங்க இவ்ளோ தைரியமா முன் வந்து எங்கள கூப்பிட்டு பேசுனதுக்கு. வேற ஏதாவதுன்னா நாங்க உங்கள விசாரிக்க கூப்பிட வேண்டியிருக்கும். கண்டிப்பா சார். என் ஃப்ரெண்டோட இந்த நிலைமைக்கு யார் காரணமோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். ஏன் அவங்களே கூட தற்கொலை பண்ணிருக்கலாமே. இல்ல சார், எனக்கு அப்படி தோணல. சரி சித்ரா, நாங்க விசாரிக்கிறோம். டேக் கேர். தேங்க்யூ சார் என சித்ராவின் தந்தையிடம் இருவரும் கைகுலுக்கி விடை பெற்று சென்றனர். வெளிவந்ததும் ஆதிதேவனது முகம் ஒட்டுமொத்த எரிச்சலையும் தத்தெடுத்து இருந்தது. அவனை பார்த்த சாய்கரன் அடக்கப்பட்ட சிரிப்புடன், என்னடா மூஞ்சி கடுப்பா தெரியுது எனக் கேட்டவனை திரும்பி முறைத்தவன், புடாங்க,
அப்படி என்னடா என் பொண்டாட்டிக்கு அந்த தீனா அவ்ளோ முக்கியம்? அவன் என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாளாமே! பொத்திக்கிட்டு வருது. அந்த நாய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மட்டும் தெரியட்டும்டா. அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. விடு மச்சான். நீ எதுக்கும் அமல் கிட்ட கேளுடா. அந்த பையன பத்தி. ம். கேக்குறேன்டா என்றான் அழுத்தமான குரலில். பின்னர் இருவரும் ஹேமாவின் உடற்கூராய்வு முடிவினை வாங்க மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு சென்றதும் அங்கிருந்த இரு கான்ஸ்டபிளும் அவ்விருவருக்கும் சல்யூட் வைக்க சிறு தலையசைப்புடன் ஏற்றுக்கொண்டவர்களை நோக்கி ஒரு செவிலி வந்தார். சார், உங்க 2 பேரையும் டாக்டர் சந்தியா பார்க்கணும்னு சொன்னாங்க என பவ்யமாய் கூறியவரை சிறு தலையசைப்புடன் பின்தொடர்ந்து சென்றனர் இருவரும். அனுமதி கேட்டு உள்நுழைந்த இருவரையும் அமரச் சொன்ன சந்தியா என்ற மருத்துவர் ஆதிதேவன் மற்றும் சாய்கரனை விட 1 அல்லது 2 வயது குறைவாக இருக்கும். பார்க்க திருமணம் ஆகாதவள் போலத்தான் தெரிந்தது. அவளது கண்கள் மட்டும் அடிக்கடி சாய்கரனிடம் வந்து சென்றது. அதை புரிந்தாலும் சாய்கரன் தான் வந்த கடமையை எண்ணி அவளது பார்வையை புறம் தள்ளியவன் ஆதிதேவனை பார்க்க அவனை ஓரக்கண்ணால் புருவத்தை ஏற்றி என்னவென கேட்டவன் பின் சந்தியாவை பார்த்து ஹேமாவோட ரிப்போர்ட் என நேரடியாகவே விஷயத்திற்கு வந்தவனிடம் பார்வையை செலுத்தியவள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் வந்துச்சு. ரிப்போர்ட்ல என இழுத்தவள் சற்று குரலை சிறுமிக் கொண்டு அந்த பொண்ணு பிளட்ல போதைப் பொருள் கலந்திருக்கு சார் என்ற கூற்றில் இருவரும் இருக்கையில் இருந்து அதிர்ச்சியில் நிமிர்ந்து விட்டனர். வாட்? போதைப் பொருளா? ஆமா சார். ஐஸ். வாட்? ஐஸ் என சாய்கரனும் ஆதிதேவனும் ஒருவரை ஒருவர் பார்க்க பெருமூச்சை விட்ட சந்தியா ஐஸ் எனும் போதைப் பொருள் பற்றி விளக்கலானார். கிறிஸ்டல் மெத் அல்லது ஐஸ் என்பது பளிங்கு அல்லது படிக மேத்தமேட்டபாய்னின் என்பது பொதுவான பெயர். இது மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் ஒரு வலுவான போதைப்பொருள். இதனை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட எவ்வித பயன்பாடும் இல்லை. இதனை பாவிப்பவர்கள் சிறிய கண்ணாடி குழாயை பயன்படுத்தி புகைக்கின்றார்கள். மேலும் இதை வாயினால் விழுங்குவதன் மூலமோ நாசியினால் நுகர்வதன் மூலமோ மற்றும் ஊசியினால் உள் செலுத்துவதன் மூலமோ போதை நிலையை அடையலாம். இந்த போதைப் பொருளை பயன்படுத்திய உடனேயே பரவச நிலையை அடைவார்கள். இது ஆபத்தானதும் கூட. மேலும் இது உடலையும் பல உளவியல் சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடியது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை ரசாயன தூண்டியாகும். இது ஒரே ஒரு சட்டப்பூர்வ தயாரிப்பாக உடல் பருமன் மற்றும் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் இது அரிதாகவே பயன்படுத்தப்படுவதுடன் மருத்துவரின் பரிந்துரைக்கு அமையாகவே கிடைக்கின்றது. மெத் பயன்படுத்துவோரின் உடல் வெப்பநிலை திடீரென உயர்ந்து உயிரிழப்பையும் ஏற்படுத்தும். இதை பயன்படுத்துவோர் அதீத கவலை, குழப்ப நிலை, தூக்கம் வராமல் தவிப்பது, மேலும் அவர்கள் வன்முறையாளர்களாகவும் மாற்றலாம். இதனை பயன்படுத்துவோர் 1 வருடத்தில் வயதான தோற்றம் அடையலாம். தோல் வறண்டதாக காணப்படும். தோலில் புண்கள் மற்றும் பருக்கள் தோன்றும். அடிக்கடி சொரிந்து கொள்வர். மெத்தை அதிகம் பயன்படுத்தினால் இதயம் மற்றும் நுரையீரல் வரையில் பலவீனம் அடையும். மேலும் இவர்கள் அடிக்கடி கோபப்படுவார்கள். பசியின்மை, உடல் எடை குறைவு, தோற்றம் குறித்து அக்கறையின்றி இருப்பர். அடிக்கடி யாரிடமாவது கடன் வாங்கிக் கொண்டே இருப்பர். விசித்திரமான தூக்க முறை போன்ற அறிகுறிகள் தென்படும். இந்த போதை மருந்து பழக்கத்தில் இருப்போரை குணப்படுத்தவும் முடியும். முறையான மருத்துவ ஆலோசனை மற்றும் தொடர் சிகிச்சை அளிப்பதன் மூலமாக இதிலிருந்து பாதிப்பு அடைந்தவர்களை படிப்படியாக குணப்படுத்திடலாம். இவ்வாறு கூறி முடித்த சந்தியா தன் எதிரே இருப்பவர்களை பார்த்து, அந்த பொண்ணு இதை தான் யூஸ் பண்ணியிருக்கா. இது மாதிரி போதைப்பொருள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர். பார்க்க அப்படியே படிக்க துண்டு மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணா கூட போதும். அதுவும் ஜஸ்ட் 1 டைம் யூஸ் பண்ணா அடிக்கடி வேணும்னு நம்ம மனசே நம்ம கிட்ட கேட்கும். இப்படி போதைப்பொருள் யூஸ் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ற கேள்விக்கு
இருவரிடத்திலும் சில கணம் அமைதி மட்டுமே நிலவியது. பின் ஆதிதேவன் வாய் திறந்து, அவங்க ஃபேமிலி கிட்ட இன்னும் விசாரணை ஆரம்பிக்கல. இனிதான் ஆரம்பிக்கணும். பட் அவங்க ஃபேமிலில அப்படி எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யார்கிட்டயாவது ஏதாவது ஷேர் பண்ண முடியாம ரொம்ப பர்சனலா இருந்திருந்தா கூட இப்படி பண்ணிருக்கலாம். எனிவே, இனி நீங்க தான் உங்க வேலைய ஆரம்பிக்கணும் என்றவளுக்கு இருவரும் நன்றி உரைத்துவிட்டு ரிப்போர்ட்டினை வாங்கிக் கொண்டு வெளிவந்தனர். இங்கு தோழியை நினைத்து நினைத்து அழுது கரைந்தாள் அமிழ்தினி. அவளுக்கு மனம் ஆறவே இல்லை. எப்படி இருந்தவள் இன்று காரணமே இன்றி தற்கொலை செய்து கொண்டதை அவளால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கைபேசியில் மூவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பார்த்தாள். எவ்வளவு அழகாய் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாள் என ஹேமாவை பார்த்து பார்த்து இன்னும் கரைந்தாள். பார்வதி அந்நேரம் கீழே இருந்து குரல் கொடுக்கவும் கண்களை அவசரமாக துடைத்துவிட்டு படி இறங்கி கீழே வந்தாள். அவளை காண பார்வதிக்கு கஷ்டமாக இருந்தது. அதற்காக அப்படியே அழட்டும் என விட முடியாதே. அதனால் அவளை அழைத்தவர் தன்னுடன் நிறுத்தி சமையலுக்கு காய்கறிகளை வெட்டச் சொன்னார். வேண்டும் என்றே வேலைகளை ஏவினார் பார்வதி. அது புரிந்தாலும் அமைதியாகவே செய்தாள். அதில் மனம் சற்று மட்டுப்படவும் பார்வதியின் வற்புறுத்தலின்படி அவருடன் சேர்ந்தே உண்டுவிட்டு சமையலறையை ஒதுக்கிவிட்டு மேலே அறைக்குச் சென்றாள். விஷ்ணுவும் ஹாசினியும் வெளியே சென்றிருந்தனர். தங்களது அறைக்கு வந்தவள் பால்கனியில் நின்று கொண்டு ஆதிதேவனுக்கு சாப்பிட்டீங்களா என குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு கைபேசியை கீழே வைக்கும் சமயம் ஆதிதேவன் அழைத்திருந்தான். அதனை கண்டதும் மனம் அவனை தேட அவசரமாய் ஏற்று காதில் வைத்தவள் தேவன் என கூறும் போதே அவளது குரல் உடைந்தது. கண்டு கொண்டவன் சாப்பிட்டியா? ம். நீங்க? இனிதான். தேவன் சொல்லுடி. இங்க வாங்களேன் ப்ளீஸ் என ஆழ்ந்து ஒலித்த அவளது குரலில் என்ன உணர்ந்தானோ சரி என உரைத்துவிட்டு சாய்க்கரனிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு வண்டியை விட்டான். அவன் வருகிறான் என்றதுமே உடலில் இருந்த சோர்வு நீங்கிய உணர்வு மனதில் தெம்பு கிடைத்து விட்டது. மெதுவாய் மாடியேறி துணி எடுத்துக் கொண்டிருந்தவளின் இடையினை அழுத்தமாய் பிடித்து இழுத்தது ஒரு கரம். ஏதோ நினைவில் இருந்தவள் தன்னவனின் தொடுகையில் சட்டென அதிர, அதற்குள் அவளை திருப்பி நெற்றியில் அழுத்தமாய் முத்தமிட்டவன் அடுத்த நொடியே இதழினை சிறை செய்து விட்டான். வீட்டிற்கு வருகையிலேயே அவனது உணர்வுகள் ஆர்ப்பரித்து விட்டது. அவனும் மனிதன்தானே. மனம் கொள்ளை கொண்டவளை மனையாளை கரம் பிடித்த பின் பிரம்மச்சாரியாகவா இருந்திட முடியும்? இருந்தும் அவன் அவசரப்படவில்லை. தனது உணர்வுகளை தன் இதழ் வழி அவளுக்கு இடம் பெயர்த்தான். புடவை அணிந்திருந்தவளின் இருபக்க இடையினையும் அழுத்தமாய் பற்றி தன்னோடு சேர்த்தணைத்துக் கொண்டவன் கூச்சமே இன்றி வெட்ட வெளியில் மாடியில் நின்று அவளின் இதழில் ஆழமான முத்தத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். நீண்ட நேரம் கழித்து தானாகவே விலகியவள் மூச்சு வாங்கிட அவளது நெற்றியோடு நெற்றி முட்டியவன் அமிழ், சொல்லுங்க மாமா என மூச்சு வாங்க அவனை நிமிர்ந்து பார்த்தவளை நிதானமாக பார்த்தவன் தன் மனம் மறைக்காது எனக்கு இப்பவே வேணுண்டி என்றான் கண்கள் மூடி. அதில் தடுமாறியவளை இப்போது கண்கள் திறந்து பார்த்தவன் தப்பா எடுத்துக்க மாட் மாமா, அப்படியெல்லாம் இல்ல. நீ ஓகே தானே? சிறியதாய் தலையசைத்தவளின் கன்னத்தில் முத்தமிட்டவன் நான் ரூமுக்கு போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வா என அவன் கூறிய பாவனையில் சிரிப்புதான் வந்தது அவளுக்கு. அனைத்து துணிகளையும் எடுத்துக்கொண்டு கீழிறங்கியவள் அதனை மேசை மீது போட்டுவிட்டு அறைக்கு சென்றாள். அவள் வருவதற்குள் குளித்து முடித்து வெறும் வேட்டி மட்டும் அணிந்திருந்தவன் பால்கனி கதவையும் ஜன்னலையும் மூடியிருந்தான். அத்தோடு திரைகளையும் இழுத்துவிட்டு ஏசியை அதிகமாய் வைத்திருந்தான். அறையில் பகல் என்பதால் மெல்லிய வெளிச்சம் இருக்கத்தான் செய்தது. இவளுக்காகத்தான் காத்திருந்தான் போல. கைபேசியை சைலண்ட் மோடில் போட்டுவிட்டு நிமிர பெண்ணவள் சிறு தடுமாற்றத்துடன் வந்தாள். அவளைக் கண்டதும் எழுந்தவன்
மென்புன்னகையுடன் வந்து அவளை இடையோடு கட்டியணைத்து அழுத்தமாய் இதழில் முத்தமிட்டு கன்னம் வருடியவன், ஓகே தானே? இல்லைன்னா பரவாயில்ல, கம்பல்ஷன் இல்ல என்றவனுக்கு இப்போது இதழ் விரித்து தாராளமாகவே சிரித்து வைத்தாள் பெண்ணவள். முதலிரவு அன்று கூட மென்மையாக கையாண்டவன் தற்போது கொஞ்சம் வன்மையையும் தத்தெடுத்துக் கொண்டான் போல. அவனது ஒவ்வொரு தொடுகையும் பெண்ணவளின் உடலில் அழுத்தமாய் பதிந்தது. வார்த்தைக்கு வார்த்தை அவளது பெயரினை கூறி அவளுக்குள் கலந்தான் ஆதிதேவன். நீண்ட நேரம் அவளை சுகித்தவன் இறுதியில் மூச்சு வாங்க அவளது கழுத்து வளைவிலேயே சாய்ந்தான். கன்னத்தில் முத்தமிட்டு, லவ் யூ அமிழ், லவ் யூ சோ மச் என கூறிவிட்டு அவளை இழுத்தணைத்து விலகிப் படுத்தான். தொடரும்.